ஆமையின் அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 11 மணி 4 நிமிடங்கள். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரண் அவர்கள் இணைந்திருக்கார். பெரியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இரவு வேளையிலும் இணைந்திருக்கிறார். அவர் நாளிலே இந்த நாட்களிலும் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு சென்று இந்த வேளையிலும் வந்திருக்கிறார். அவருடைய செய்தியை கேட்போம். என்ன செய்தி எங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அந்த செய்தி கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியருக்கு இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். ஆமென். நினைந்திருக்கிறவங்க ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். ஆமென். காட் பிளஸ் யூ பிரதர். Thank you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த உபவாச நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொடுப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் 3 முறை ஜெபம் இருக்கிறது. காலை 5 மணிக்கு, அடுத்தது 3லிருந்து 4, அடுத்தது 6லிருந்து 7. இவ்விதமாக இந்த உபவாச நாட்களை சபையிலே அனுசரிக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாதவர். கடந்த முறை நாம் பார்க்கும் பொழுது இயேசு குற்றம் இல்லாதவர், பாவம் இல்லாதவர், பசுத்தர். மற்ற அந்நிய தெய்வங்களை காட்டிலும் இவர் மகிமையிலும் பசுத்தத்திலும் நிறைந்திருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறபடி இவரில் பாவம் இல்லை. இவர் பேதுரு சொல்லும் போது இவர் பாவம் செய்யவில்லை, வாயிலே வஞ்சகத்தை பேசவில்லை என்று பவுல் சொல்லுகிறார். அருமையானவர்களே, பசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்ட பிறகு அந்த பசுத்த ஆவி நம்மை சகல சத்தியத்திலும் வழிநடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையை எச்சரிப்பு கொடுக்கிறவர் அவர். இந்த காலகட்டத்தில் சபையிலும் வீட்டிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பசுத்த ஆவி நம்மோடு இடைப்படுகிறார். அந்த பசுத்த ஆவி நம்மோடு இடைப்படும் பொழுது அந்த பசுத்த ஆவி நம்மை கண்டிக்கிறவராகும். உலகத்தின் சகல பாவத்தை கண்டித்து உணர்த்துவதற்காக அவர் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, சத்தியத்தில் வழி நடத்துகிறது மாத்திரமல்ல, வல்லமையும் பலனையும் வரங்களையும் கொடுத்து சபை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, சபையிலே யார் தவறு செய்தாலும், எந்த தனிப்பட்ட நபர் செய்தாலும், எந்த போதகர்கள் செய்தாலும், எந்த விசுவாசிகள் செய்தாலும், எந்த நபர் செய்தாலும், இந்த உலகத்தில் வாழ்கிற ஒட்டுமொத்தமாக எந்த ஜாதியோ எந்த மதத்தையோ எந்த பாஷக்காரரோ இருந்தாலும் அவர் எல்லோருக்கும் தான் பசுத்த ஆவி. அந்த பசுத்த ஆவிக்கு அருளப்பட்டிருப்பது உலகத்தின் பாவத்தையே கண்டித்து உணர்த்துகிறவர். இந்த உலகத்தின் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற இந்த கர்த்தராகிய தேவன் நமக்கு கிருபையாய் அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ உலகத்தின் பாவம், இந்த உலகத்தில் பாவம் செய்வதற்கு எல்லா ஜனத்தையும் தூண்டி விடுவதற்கு ஒரு பிசாசு இருக்கிறான். அவனை ஆண்டவர் சிலுவையிலே கொன்றார். அவருடைய பலியின் நிமித்தமாக மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம்.
மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய பிள்ளையாய் மாறுவதற்கு அவர் சிந்தின விலையேற பெற்ற இரத்தம் என்பதை வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேளையில் ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில வாசிக்கிறேன். நாம் நாவிலிருந்து வஞ்சகத்தையோ பொய்களையோ சிந்தனையில் தவறாய் சிந்திப்பதோ தவறான வழியில் நடப்பதோ இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு பசுத்த ஆவி நமக்கு உண்டு. ஆகவே வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது என்றால், ஆதலால் மத்தேயு 12:31, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த வேளையில் நாம் எதை சிந்திக்க வேண்டும் என்றால், எந்த பாவமும் எந்த மனுஷனுக்கு தூஷணம் பேசினாலும் விரோதமாய் பேசினால் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கும் போது அது மன்னிக்கப்படும். ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாய், இங்கத்தான் முக்கியமான ஒரு பகுதி. அப்போ இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் பசுத்த ஆவிக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். பசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய கட்டளையை நீ உடைப்பானால் நீ பசுத்த ஆவிக்கு விரோதமாய் செயல்படுகிறாய். அசுத்தத்திற்கு இடம் கொடுக்கிறாய் என்றால் பசுத்த ஆவியை நோகப்படுத்துகிறாய். பசுத்த ஆவியை தூஷண பேசுகிறவர்கள் உண்டு. அசுத்தாவி அவர்களுக்குள்ளே இருக்கும் போது அது தூண்டி விடுகிறது பசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசுவதற்கு. வேதம் எச்சரிக்கிறது, மனுஷனுக்கு மனுஷன் விரோதமாய் பேசுகின்ற வார்த்தைகள் இருவரும் மன்னித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு மனுஷன் பசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணமான வார்த்தைகளை பேசும்போது அது மன்னிக்கப்படுவதில்லை. 32ஆம் வசனம் அருமையாக சொல்லுகிறது, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, குமாரனாகிய இயேசு ஜீவனை கொடுத்தவர், பாவமில்லாதவர், பாவத்தை நீக்க வந்தவர், பாவத்தை மன்னிக்க வந்தவர், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வந்தவர், சாபக்கட்டுகளை உடைத்து மனிதனுடைய அடிமைதனத்திலிருந்து விடுதலை கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் அது மன்னிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது, தூஷணம் பேசும் பொழுது, விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இதுதான் வேத வசனம் நமக்கு திட்டவட்டமாக பேசுகிறது. அப்போ ஜாக்கிரதையோடு பசுத்த ஆவியோடு வாழ வேண்டும். அவர் சொல் கீழ்ப்படிய வேண்டும். அவர் சகலத்தை சத்தியத்திலும் வழி நடத்தும் போது அந்த சத்தியத்தில் நடக்கின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பசுத்த ஆவிக்கு விரோதமாய் நாம் எதையும் பேசக்கூடாது. இதில் பசுத்த ஆவிக்கு விரோதமாய் ஒரு பொய்யை பேசினவனுக்கு ஒரு மரண தண்டனையே கிடைத்தது வேதத்தில்.
வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனானியாவை, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னுடைய இதயத்தை நிரப்பினதென்ன? பசுத்த ஆவினால நிரப்பப்பட்ட பேதுரு அனானியா அவனை பார்த்து அவனும் அவனுடைய மனைவியும் பசுத்த ஆவிக்கு விரோதமாய் மறைத்து வைத்ததை அவர்கள் மறைத்து வைத்ததை பசுத்த ஆவி வெளிப்படுத்தினார். அங்க சொல்லுவது என்னவென்றால், பசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினதென்ன? இங்கதான் நம்முடைய இதயத்தில் சாத்தானுக்கு இடம் கொடுப்போமானால் பொய் சொல்லுவதற்கும் தவறு செய்வதற்கும் பாவம் செய்வதற்கும் அவனுடைய வாழ்க்கையில் படுகின்ற பிரயாசங்கள் எல்லாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை கெடுக்க, பசுத்த வாழ்க்கை கெடுக்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் நமக்குள்ள இருக்கக்கூடாது என்ற அவன் திட்டங்களை போட்டு நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்புகிறவன். எனக்கு அருமையானவில்லை தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமையுள்ள நாமம். அந்த நாமத்தை உடைய இயேசு கிறிஸ்து தான் நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். ஆமா, அந்த வழி நடத்துகிற பசுத்த ஆவிக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு அந்த பசுத்த ஆவியோனோடு வாழ வேண்டும். அப்போ நாவிலே பொய் சொல்வதற்கு துணியாது. வாழ்க்கையில் தவறுகளை செய்வதற்கு பாவத்தை எதிர்த்து நிற்போம். இதுதான் வேதத்தில் நமக்கு திட்டவட்டமாக சொல்லி இருக்கிற காரியங்கள். இந்த சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது பசுத்த ஆவி இந்த 2 பேரையும், புருஷன் மனைவி, பசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால், அப்போ பசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினார்கள். என்ன பேசினார்கள்? பொய் சொன்னார்கள். பணத்தை அபகரிப்பதற்காக அவர்கள் அங்கு பொய் பேசினதை வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். அது பசுத்த ஆவிக்கு நன்றாக தெரிந்தது. அந்த பசுத்த ஆவி பேதுருவோடு பேசும் பொழுது பேதுரு கண்டிக்கிறான். பசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினான். அதான் 5:3 அப்போஸ்தலர் 5:3 சொல்லுங்க, பேதுரு அவனை நோக்கி, அனானியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தானோ இதயத்தை நிரப்பினதென்ன? அப்போ சாத்தான் பொய் சொல்லுவதற்கு விசுவாசியை தூண்டி விடுகிறான். சாத்தான் பொய் சொல்லுவதற்கு அநேக ஜனங்களை தன் பக்கமாக திருப்பி கொள்ளுகிறான். பசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லக்கூடாது. பசுத்த ஆவிக்கு எல்லாம் தெரியும். உள்ளந்தரியங்கள் தெரியும். உன் அந்தரங்க வாழ்க்கை தெரியும். நீ போகையில வருகையில உன் வாழ்க்கை தெரியும். யாரும் பார்க்கவில்லை என்று செய்கிற தவறுகளை பார்க்கிறவர் பசுத்த ஆவி. அந்த பசுத்த ஆவிக்கு விரோதமாய் நாம் செயல்படக்கூடாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த பொய் சொல்லிய பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே நடந்ததை பார்க்கும்போது ஜீவனே போய்விட்டது. மரண தண்டனை கிடைத்தது. அந்த 4ஆம் வசனம் சொல்லுது, அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ,
நீ உன் இதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான். இங்கதான் முக்கியமாய் சிந்திக்க வேண்டியது. கிறிஸ்தவர்கள் நாவிலே பொய்களை உச்சரிக்கிறோம். இந்த வசனத்தின்படி அது தவறு. நம்முடைய நாவை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். துணிந்து பாவத்தை செய்யக்கூடாது. துணிந்த அடிமைதனத்தை அடிமையாய் மாறக்கூடாது. நீ உன் இதயத்திலே எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான். இங்கதான் முக்கியமாக கவனிக்க வேண்டும். நீ மனுஷனிடத்தில் சொல்லல, தேவனிடத்தில் போய் சொன்னாய். இந்த ஸ்டோரியில வேறாக இருக்கலாம், உன் வாழ்க்கையின் ஸ்டோரியில் வேறாக இருக்கலாம். எல்லாம் ஒன்றே. பாவத்தை எதிர்த்து வாழ்கிற விசுவாசியாயிரு. பாவத்தை எதிர்த்து வாழ்கிற ஒரு பிரசங்கியாரே. பாவத்தை எதிர்த்து வாழ்கிற ஒரு வாலிப பிள்ளையாயிரு. வாலிப பிள்ளைகள் தன்னுடைய சிருஷ்டிகரை நினைத்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்காக வாழும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். அப்போஸ்தலர் 7:51 சொல்லிருக்கிறது, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பசுத்த ஆவிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். உங்கள் பிதாக்கள், அதாவது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை எதிர்த்தார்கள், அவருடைய கற்பனையை எதிர்த்தார்கள், அவருடைய நாமத்தை எதிர்த்தார்கள், அவருடைய வல்லமையை எதிர்த்தார்கள். பிசாசின் வல்லமையில் அகப்படுவதற்காக தன் வாழ்க்கையை வேறு விதமாய் திசை திருப்பினார்கள். அதுக்குதான் வேதம் சொல்லுகிறது, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். அப்போ பசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கின்ற ஒரு விசுவாசி பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான். அதான் பசுத்த ஆவியை துக்கப்படுத்த கூடாது. பசுத்த ஆவிக்கு விரோதமாய் தன் இஷ்டம் போல வாழ்க்கையை நடத்தக்கூடாது. பசுத்த ஆவியை எதிர்க்கிறவன் தேவ கோபாக்கினையை பெற்றுக் கொள்ளுகிறான். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தின் பிரகாரம் நாம் பார்க்கும் போது நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய இதயத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் எதை விரும்புகிறார் என்றால், நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாய் இருக்க வேண்டும், நம்முடைய இதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாத நிரம்பமாய் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பசுத்த ஆவிக்கு விரோதமாய் செயல்படக்கூடாது. பசுத்த ஆவியோடு வாழ வேண்டும். பசுத்த ஆவி நமக்கு துணையாய் நிற்கிறார். பசுத்த ஆவி நம்மை காப்பாற்றுகிறார். ஆகவே கர்த்தருடைய ஆவி, அவர் நம்மை காப்பாற்றுகிறவர். 1 யோவான் 5:16 பசுத்த ஆவியை பற்றி சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும் போது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்போது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்திற்கு ஏதுவல்ல பாவத்தை செய்கிறவர்களுக்கே மரணத்திற்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்ல. அருமையானவர்களே, இந்த இடத்துல பார்க்கும் போது ஜீவனை கொடுக்கிற கர்த்தர்
ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான் என்றால் அந்த மனுஷனுக்காக வேண்டுதல் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மனுஷனுக்கு பசுத்தாவி உணர்த்தவும், பசுத்தாவி எச்சரிக்கவும், பசுத்தாவி பேசவும், பசுத்தாவி சகல காரியத்தில் நல்ல முறையில் வழிநடத்தவும், மனம் திருந்தி வாழ்வதற்கு எச்சரிக்கை கொடுக்கிற அந்த பசுத்தாவி அவர் இடைப்படும் பொழுது அதற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுக்கிறார். அவன் மன்னிப்பை பெற்று கர்த்தருக்காக வாழ்வான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் பலவீனமாய் இருக்கும் பொழுது, மற்றவர்கள் குற்றம் செய்யும் போது, மற்றவர்கள் பாவ வழியில் நடக்கும் போது அவர்களுக்காக ஜெபத்தில் தாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். வேத வசனத்தின் மூலமாக பசுத்த ஆவி அவர்களை எச்சரிக்கும் பொழுது அதற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அநீதி எல்லாம் பாவம்தான் என்றால் மரணத்திற்கு ஏதுவான பாவம் உண்டு. அநீதி எல்லாம் பாவம்தான். மனுஷன் அநீதி செய்யும் பொழுது, நீதிக்கு விரோதமாய் செயல்படும் போது, நீதிக்கு விரோதமாய் தன் வாழ்க்கையை செயல்படும் போது அவன் பாவியாய் மாறுகிறான். பாவ வழியில் நடக்கிறான். பாவம் அவனை ஆட்கொள்ளுகிறது. பாவம் அவனை பலப்படுத்துகிறது, பலவீனப்படுத்துகிறது. பாவம் அவனை பலவீனப்படுத்தின பிறகு அவனுடைய வாழ்க்கை அவனுக்குள்ளே பெரிதாய் மாறுகிறது. இந்த யோவான் அருமையாக சொல்லுகிறார் இந்த 18ஆம் வசனத்திலே, 5:18, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்குகள் அவனை தொடான். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யாதென்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய பாவங்களை மீட்பதற்கு, பாவ அடிமதனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு, பாவத்தை மன்னிப்பதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தன் ஜீவனை நமக்காக கொடுத்த இயேசு கிறிஸ்து, அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்கள் அவருடைய பிள்ளையாய் மாறுகிறோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஆமா, தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவன், அவருடைய பிள்ளையாய் வாழ்கிறவன் பாவம் செய்யான், பாவத்தை எதிர்த்து நிற்பான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவை. நாம் பசுத்தாவிக்கு விரோதமாய் பாவத்தை செயல்படுகிறோமா, பாவத்தை செய்கிறோமா என்பதை குறித்து சிந்திக்க இந்த வசனம் நம்மை தட்டி எழுப்புகிறது. ஏனென்றால் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யாது என்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்யான். அதான் அர்த்தம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடியதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்று யோசித்து பாருங்கள். தேவனுடைய குமாரனுடைய சுவிசேஷத்தை அசட்டை பண்ணுவது, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கொண்டு வந்த சத்தியத்தை அசட்டை பண்ணுவது, அவருடைய நாமத்தை அசட்டை பண்ணுவது, பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன்,
அவருடைய ரத்தம் அசுத்த ரத்தம் என்று இல்லை, குற்றமில்லாத ரத்தம், பசுத்தமுள்ள ரத்தம். உலகத்தா சொல்லுவான் இயேசு கிறிஸ்துவின் ரசம் அசுத்தம் உள்ளது என்று, பார்க்காமல், சிந்திக்காமல், யோசிக்காமல், தெரியாமல், அறியமாக அறிந்து சொல்லுகின்ற வார்த்தைகள். உண்மையான வார்த்தை என்னவென்றால், அவர் குற்றமில்லாதவர், பாவம் இல்லாதவர், பாவத்திற்கு அடிமையாய் மாறினவர் அல்ல. இந்த கருமையானவிலே இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம். பசுத்த ஆவியினுடைய ஆலயம் நம்முடைய இதயம், நம்முடைய ஆத்துமா. இந்த ஆலயத்திலே பிரவேசித்து வாழ்கிற கர்த்தர், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவர் நம்மை காப்பாற்றுகிறார், அவர் நம்மை ஆதரிக்கிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். நம்மிற்கு அடைவதற்கு குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார் இயேசு கிறிஸ்து. ஆகவே கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடியதான ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருக்கிறான். ஆமா, இந்த பசுத்த ஆவிக்கு விரோதமாய் கொடிய பாவத்தை செய்கிறான். பசுத்த ஆவியை நிந்திக்கிறான், பசுத்த ஆவியை தூஷிக்கிறான், பசுத்த ஆவிக்கு கீழ்ப்படியாதபடி மனம் போல வாழ்கிறான். மனம் திருந்தி வாழ தன் இதயத்தையும் தன் வாழ்க்கையும் அர்ப்பணிப்பது கிடையாது. இதுதான் அநேகருடைய வாழ்க்கையில் பிசாசு ஆத்துமாவை கொள்ளடித்து கொண்டு போகிறான். எனக்கு அருமையானவிலே, இயேசு எதற்காக வந்தார் என்றால், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். எதற்காக பசுத்த ஆவியானவர் வந்தார் என்றால், சகல சத்தியத்தில வழிநடத்த, நம்மை பலப்படுத்த, நம்மை ஆதரிக்க, நம்மை காப்பாற்ற, நமக்கு கிருபை கொடுக்க, நம்முடைய வாழ்க்கையை பாவத்தை எதிர்த்து நின்று வாழ்வதற்காக ஜீவனை கொடுக்க கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டார், நம்மோடு இருக்கிறார். எபிரேயர் 10:31 சொல்லப்பட்டிருக்கிறது, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவராய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாய் இருக்கிறோம். அப்போ நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. சத்தியத்தை வைத்து வாழும் போது நம்முடைய ஆத்துமாவில் பலனடைகிறோம், ஆத்துமாவில் உயிர் மீச்சடைகிறோம், ஆத்துமாவில் வாழ்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமாவதாக. அவரை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரும் ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இயேசு யார் என்றால் நம்முடைய ஆத்துமாவின் நேசர். அவர் நம்முடைய ஆத்துமாவை மீட்க வந்தவர், நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரிக்க வந்தவர், நம்முடைய ஆத்துமாவுக்கு வேண்டிய சத்தியத்தை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தவர். நம்முடைய ஆத்துமா இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டது. நம்முடைய ஆத்துமா அவருக்குள் ஜீவிக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அந்த ஆத்துமா நமக்குள்ளே இருக்க வேண்டும், அந்த ஆத்துமா நமக்குள்ளே வாழ வேண்டும். நாம் கெட்டு போகின்ற அளவுக்கு துணிந்து பாவத்தை செய்யக்கூடாது. அப்ப அந்த துணிந்து பாவத்தை செய்யும் போது நீ பசுத்த ஆவிக்கு விரோதமாய் செயல்படுகிறாய். பசுத்த ஆவி அழைக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார், சத்தியத்தை கொடுக்கிறார், காத்திருப்பதற்கு ஜெபிப்பதற்கு நம்மை தூண்டி விடுகிறார். இவையெல்லாம் பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் போதுமான அளவுக்கு
நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அவரோடு வாழ கடமைப்பட்டு இருக்கிறோம். அவரோடு இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆத்மா கெட்டு போக கூடாது. அசுத்த ஆவியின் பிடியில் மாட்டிக்கொண்டால் நம்முடைய ஆத்மா கெட்டு போகும். நம்முடைய ஆத்மாவை அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வருவானால் நம்முடைய ஆத்மா பசுத்தத்திற்கும் பசுத்த ஆவிக்கும் தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த கர்மியானவிலே நம்முடைய ஆத்மாவை அசுத்த ஆவிக்கு அடிமைப்படுத்தாமல் இருக்கவும், பசுத்த ஆவிக்கு அடிமைப்பட்டு இருக்கவும் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் மன திருந்துதல், கர்த்தரை விசுவாசித்தல், அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுதல், அவருடைய சத்தியத்தை வைத்து வாழுதல், இயேசு எப்போது வருவார் என்ற தாகத்தோடு வாஞ்சியோடு காத்திருத்தல். இதுதான் விசுவாச வாழ்க்கையினுடைய பயணம். கர்த்தர் நமக்கு அருளின விலையேற பெற்ற இரத்தம், அது நம்மை விடுதலையாக்கினது, அது நம்மை காப்பாற்றினது, அது நமக்கு உறுதுணையாய் இருந்தது, அது எப்போது நம்மை ஆதரிக்கிறது, ஆதர் கடத்தை நீட்டுகிறது. ஆகவே ஆத்துமாவில் பலனடைய வேண்டும். இயேசு ஆத்துமாவின் நேசராயிருக்க வேண்டும். ஆத்துமாவுக்குள் இருக்கிற பலன் நம்மை பலப்படுத்துகிற பலன், கர்த்தர் கொடுக்கிற பலன், கர்த்தருடைய ஆவி கொடுக்கிற பலன், கர்த்தருடைய நாமத்தினாலே உலான மனிதன் பலன் அடைவதற்கு சத்தியமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவருடைய சத்தியம் ஆசீர்வதிக்கப்பட்ட சத்தியம், அவருடைய சத்தியம் மாறாத சத்தியம், அவருடைய சத்தியம் ஜீவனுள்ள சத்தியம். அவரே ஒருவர், அவரே மாறாது, அவரே ஜீவிக்கிறவர். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளுவதற்கு பசுத்த ஆவி உங்களுக்கு உதவி செய்கிறார். அந்த பசுத்த ஆவிக்கு விரோதமாய் செயல்படக்கூடாது. அந்த பசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போதான் நம் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர், நம்முடைய பாவத்தை தட்டி எழுப்பி நம்மை ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவராய் இருந்து நம்மை காப்பாற்றுகிறார். அவர் நம்மை வல்லவராய் இருந்து நம்மை ஆதரிக்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆத்துமாவை காத்து கொண்டு அவருக்காக வாழ வேண்டும். இந்த ஆத்துமா காக்கப்பட வேண்டும் என்றால் பசுத்த ஆவி இல்லாதபடி இது காக்கப்படாது. பசுத்த ஆவின் மூலமாக காக்கப்பட வேண்டும். பசுத்த ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஆவி, அந்த ஆவியினுடைய வல்லமை, அந்த ஆவியினுடைய பலன், அந்த ஆவியினுடைய வல்லமை நிரப்பப்பட்டு நாம் வாழ, நாம் ஆதரிக்க, நம்முடைய பலன் நமக்கு துணையாய் நிற்க, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமை, அக்னியின் வல்லமை, ஆவியின் வல்லமை பலனடைந்து வளர்வதற்கு நமக்கு கிருபை கொடுக்கிற பசுத்தாவி. அந்த பசுத்தாவி துணையாய் நிற்கும் போது நாம் பிசாசு எதிர்ப்போம். நம்முடைய ஆத்துமா பலன் அடைந்திருக்கும். நம்முடைய ஆத்துமா அவரையே நோக்கி பார்க்கும். ஆகவே பிரியமானவர்களே, பசுத்த ஆவிக்கு விரோதமாய் செயல்படாதபடி, பசுத்த ஆவிக்கு விரோதமாய் வாழ்க்கையை நடத்தாதபடியா, பசுத்த ஆவி கொடுக்கிற சகல சத்தியத்திலும் வழி நடத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பாவம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. பாவம் நம்மை அடிமைப்படுத்தக்கூடாது. பாவத்திற்கு உட்படக்கூடாது. பாவத்திற்கு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இதுதான் பசுத்த ஆவி செய்கிற வேலை நம்முடைய வாழ்க்கை. அவர் கொடுக்கிறார், அவர் ஆதரிக்கிறார், அவர் காப்பாற்றுகிறார். அவருடைய நாமம் நமக்கு துணையாய் நிற்கிறது. அவருடைய நாமத்தின் வல்லமை நமக்கு துணையாய் நிற்கிறது. ஆகவே நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் பசுத்த ஆவினுடைய கண்ட்ரோல்ல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். பசுத்த ஆவினுடைய கண்ட்ரோல்ல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்று என்றும் ஜீவிக்கிறவர்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய ஆத்மாவை மீட்டது இயேசுவின் ரத்தம். நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்து கொண்டிருப்பது இயேசுவின் ரத்தம். நம்முடைய ஆத்மாவை நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நம்மை தகுதிப்படுத்துவது அவர் சத்தியமும் அவருடைய ரத்தமும் அவருடைய நாமமும். இதை அறிந்த ஒவ்வொருவரும் சத்தியத்திலே வாழ்வோம். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். சத்தியம் நம்மை காப்பாற்றும். சத்தியம் நம்மை ஆதரிக்கும். ஆகவே பசுத்த ஆவினுடைய கண்ட்ரோல்ல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமே தவிர பசுத்த ஆவிக்கு விரோதமாய் செயல்படக்கூடாது. வேத வாசிப்பாமல் இருப்போமானால், ஜெபம் செய்யாமல் இருப்போமானால், ஆலயத்திற்கு செல்லாமல் இருப்போமானால், கர்த்தருடைய தரிசனங்களை பெற்று வாழாமல் இருப்போமானால், அவருடைய சத்தியத்துக்குள் நடக்காமல் இருப்போமானால், நம்மை ஆட்கொள்ள பிசாசு வருவான். அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த பிசாசை எதிர்த்து நின்று வாழ்கிற வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆகவே அருமையானவிலே, பசுத்த ஆவிக்கு விரோதமாய் எந்த பாவமும் செய்யாதபடி செயல்படுத்தாதபடி கர்த்தர் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாற்றுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நரசனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் பசுத்த ஆவிக்கு விரோதமாய் அநேக வசனங்களை எடுத்து இவளிடத்தில் பிரசங்கத்தை பண்ண கிருபை தந்தீர் ஆண்டவரே. எங்களுடைய ஆத்மா மீட்கப்படுவதற்கு பசுத்த ஆவியினுடைய உதவியோடு சத்தியத்தை பெற்றுக்கொண்டோம். பசுத்த ஆவி சகல சத்தியத்திலும் இம்மட்டும் எங்களை வழிநடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இனிமேலும் வழி நடத்தி விசுவாசத்திலும் பசுத்தத்திலும் வளர வாழ ஆண்டவரே, பாவத்தை எதிர்த்து நின்று வாழ, பிசாசை எதிர்த்து நின்று வாழ கர்த்தர் நீர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமீன், Praise Lord ஆமீன், ஐயா. ஆமீன், ஆமீன். இந்த இரவு நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தேவ செய்தி எடுத்து வந்தீர்கள். இந்த நாட்களிலும் கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூட பேசினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. சபையையும் உங்களோட கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் அடுத்த வாரம் திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் ஒப்புவிக்கிறோம். God bless you, பாஸ்டர். ஆமேன், ஆமென். God bless you, brother. Thank you. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இந்த இரவு நேரத்திலும் இந்த நாள் தேவ செய்தி எடுத்து வந்தார். பரிசுத்த ஆவியானவரை குறித்த தேவ செய்தி எடுத்து வந்து வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளே பிரசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரந்தானே கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த சமாதம் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், விடைபெறுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.